எல்லா புகழும் இறைவனுக்கு. ஐயா தான் ஆலமரம்னு சொல்கிறோம், எல்லாம் அவர் தான். அவர் கூட இருந்து அவர் கருவியாக இருந்து செயல்பட்டோம். ஒரு மத்திய அமைச்சாகிறதுக்கு காரணமாக இருந்தேன், ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தேன். இன்னும் கட்சி தலைவராக 25 ஆண்டு காலம் இருந்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களை கேளுங்க, இன்றைக்கி வேணுமா ஏதாவது சொல்ல, அவர் கூட இருந்து தூண்டி விடுறதுனால சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சாதாரண அடிமட்ட உறுப்பினர்லேருந்து பொறுப்பாளர் வரைக்கும் ஜி.கே. மணி சரியில்லை ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அரவணைச்சு எல்லாத்தையும் பண்ணின்னு போவாங்க. பொதுமக்களுக்கு பிரச்சனையா? சரி, மற்ற கட்சிகளோட எவ்வளோ இணக்கமாக இருக்கணும்? எல்லா கட்சிகளும் கூட, ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக எந்த கட்சி இல்லாமல், கட்சி பாகுபாடு இல்லாமல், ஜாதி பாகுபாடு இல்லாமல் 25 வருஷமாக கட்சி மருத்துவரையாக கூட நெருக்கமாக இருந்து எப்படி நடத்தினேன்? இப்போ கொஞ்ச நாளையில் என்ன ஆச்சு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன? மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தி இன்னைக்கு நிலைகுலைஞ்சு நிற்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சி தானே. இன்னைக்கு வலிமைன்னு சொல்ல முடியுமா? நிலை குலைஞ்சு போச்சு. யாரால? எப்படி ஒரு இப்போ போச்சு? இது இப்போ நிலைமை என்னன்னா அப்படி தலையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு மருத்துவரைய கையை ஓங்கிக்கிட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை கேட்டால் கூட சரி, எல்லாம் தான். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகாரிகள் பேசுகிறாங்க, ஊடக நண்பர்கள் பேச. ஏன் இந்த அன்புமணி இப்படி பண்ணுறாரு? ஐயா கூட போய் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது தானே. இன்னொன்று, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மருத்துவரையா வழக்கு, அந்த நீதியரசர் ஒரு பெண், அவங்க வெளிப்படையாக நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, எத்தனை மகன் அவருக்குன்னு கேட்குறாங்க. ஒரே மகன் சொல்லி அவர் கூட சேர்ந்து செயல்பட வேண்டியது தானே. வழக்கில் விசாரிக்கிற ஒரு நீதிபதி கூட இந்த சிந்தனை இருக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இது நீக்கினது என்ன நீக்கினதாக இல்லை, ஒட்டுமொத்த மருத்துவ நீக்கிறதே. ஐயோ, இந்த நான் தப்பு பண்ணிட்டேன், நீக்கணுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. யாரு போய் யாரை நீக்கிறது? என்ன அதிகாரம் இருக்குது? மருத்துவரையா அவர்களால் நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். அவர் பேர்லேயே என்னன்னு தெரியல, ஒரு மொட்டை கடுதாசின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நான் பார்க்கல. அப்புறம் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க, அது என்ன நோட்டீஸ்ன்னு தெரியல, சும்மாவே சொல்லிக்கிறது. ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி தானே தவிர இது நாட்டுக்கு மக்களுக்கு தேவையானதில்லை இல்லையா? மக்களுக்கு தேவையாது. அதாவது இன்னும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், மருத்துவர் அன்புமணி அரசியலில் நிலைச்சு நிற்கணும். அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டாருன்னு சொன்னால் அது மருத்துவரையா என்ற